ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஓமக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓமக்கறிக்கு தேங்காவை வறுக்கணும். அதுக்கு கூட போடக்கூடிய பொருட்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வத்தல் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது இவ்வளத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கிடலாம். இந்த தேங்காவை வறுக்கும்போது ஓமம் கடுகு எல்லாம் போடலையே அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. நான் ஏற்கனவே வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவை வறுத்துட்டு வந்தாச்சு. இதில் ஓமம், கடுகு, சுக்கு, வத்தல் மிளகு, மல்லி, நல்ல மிளகு, பூண்டு எல்லாம் போட்டு வறுத்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பொடியை தான் நான் சேர்க்க போகிறேன். இது நம்ம பொடிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஓமக்கறி வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓமம், கடுகு எல்லாம் சேர்த்த வறுத்து அரைச்ச பொடியை 1 டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் எடுத்திருக்க தேங்காவோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம்தான். அதனால 1 டீஸ்பூன் ஓமம் பவுடர் சேர்த்தா போதும். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு சூடாக இருக்கும்போதே இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கலாம். ஓமம், கடுகு எல்லாம் சேர்த்து பொடிக்கிறது எப்படின்னு தெரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். வெள மீனை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தக்காளியும் போட்டிருக்கேன். அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மட்டும்தான் இந்த குழம்ப கொடுக்கும்படியாட்டு இப்போ ஆயிட்டு. ஆனால் இந்த குழம்ப எல்லாருமே சாப்பிடலாம். நம்மளுக்கு வயிற்றுக்கு கொஞ்சம் சரியில்லை, வயிறு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்குது, மந்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த குழம்ப வச்சு சாப்பிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்க வேண்டியது தான். இந்த ஓமக்கறி வெள மீனில் வச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிவப்பு மீன் இருக்கும், நவர மீன்னு சொல்லுவாங்க, அந்த மீனில் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மீன்லேயுமே உப்பு வச்சு வைக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொதிச்சாச்சு. கொதிக்கும் போதே நல்ல கமன்னு மணமாட்டி இருக்கும். ஓமக்கறிக்கு அந்த பவுடரை பொடிச்சு வச்சுட்டா நம்ம ஈஸியாகவே வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.